அமித்ஷா அதிமுக பேர் மாத்திடலாம். தமிழ்நாடு எதுக்குமே தலை குனியாது. பிஜேபி எவ்வளவு வழிகாட்டு பண்றாங்க, என்ன அங்க ஒண்ணும் முடியாது. நாங்க காசுக்கு அடிமை ஆகிறது கிடையாது, தமிழனுக்கு அடிமை, டாக்டர் கலைஞருக்கு அடிமை. அடிமை எப்படி என்னைக்கு பேசி ஆமாங்க, கண்டிப்பா நல்ல திட்டங்களை கொடுக்குறாரு, மக்களுக்கு பயனுள்ள இதை கொடுக்குறாரு. அதனால அந்த தைரியமாக சொல்றாரு. மத்திய கவர்மெண்ட் எதிர்த்து நல்ல மக்களுக்கு நல்ல நம்பர் 1 மாநிலம் மாற்றிருக்காரு. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் சொல்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவர் அமித்ஷா அதிமுக பேர் வச்சிடலாம். அதிமுக பேர் வச்சிடலாம். அமித்ஷா அதிமுக ஒரு பேர் மாத்திடலாம். அந்த அளவுக்கு ஆகிட்டாரு. ஆமா, நிதிஷ்குமார் எம்பி ஆக்கிட்டாங்க. அவராது கேட்டாச்சு பண்ணாங்க. இவர் என்ன நிலைமைக்கு போகணும் தெரியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதிமுகவில் இருந்த உண்மையான விசுவாசிகளை இவர் அது பாலாசங்களை தள்ளிடுவார். அதுக்கு உண்டான ஐடியா எடுத்துட்டாரு. இல்லை, அது இன்னும் அது சும்மா மாய பிம்பம் தாங்க. அது இந்த இடம் கண்டிப்பாக எங்கள் கொங்கு பெல்ட்டு, நான் திருப்பூர் பல்லடம் தொகுதியில் வரேன். இந்த இடம் கண்டிப்பாக திமுக 10 தொகுதியில் கைப்பற்றும். பிஎட் எல்லாம் பிஎட் நிர்வாகி எல்லாமே கண்டிப்பாக வேலை செய்வாங்க. திமுக வைப்பாங்க. வெஞ்சடாமாங்க. அது ஒரு மாய பிம்பம். 90க்கு முன்னாடியெல்லாம் ராமநாதன் வந்தார், விடுதலை ஒரு எம்பி இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க அப்போல்லாம். தமிழ்நாடு எதுக்குமே தலை குனியாது. எதிர்த்து நிற்கும், எந்த இதுலயும் எதிர்த்து நிற்கும். அது எப்போதுமே அடிமை தானங்க, எப்போதுமே அது அடிமை கட்சி தான். அடிமை எப்படி என்னைக்கு பேசியிருக்கு, அது பேசாது. அடிமை தானே, அது எப்படி பேசாது. முதல்வருடைய திட்டங்கள் எல்லாமே அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு குடும்பமும் பயனடையுது. எந்த குடும்பமுமே பயனடையாத குடும்பமே கிடையாது. தமிழ்நாட்டில் பயனடையாத குடும்பமே கிடையாது. கட்டாயமா தளபதிக்கு தான். அப்படியெல்லாம் கிடையாது, கட்டாயமா தளபதிக்கு தான். பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள நாடு தமிழ்நாடு தான். ஏன் வடக்கேந்து எல்லாரும் இங்கே வராங்க? நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களே, இங்கே நிறைய இருக்காங்க. வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, எல்லாமே இங்கே தான் நிறைய இருக்குது. தமிழ்நாடு தனி முடியாது, என்ன தனி முடியாது. ஆமாம், தமிழ்நாட்டு மக்களே பெரிய எழுச்சியில் இருக்காங்க. நீங்கள் டிவிக்கு தாவக்கெல்லாம் கிடையாது, இங்கே அதுக்கு இது கிடையாது. சும்மா பேசிக்கலாம், அவங்க கூட இவங்க கூட பேசிக்கலாம். இங்கே வாய்ப்பே இல்லை. காங்கிரஸே பார்த்தீங்களா, இன்னைக்கு தேடி இங்கே வராங்க. தமிழ்நாடு எடப்பாடி ஒரு ஆள் கூட நீங்கள் இன்னும் வரல, அவர் கூட வந்தாலும் வந்துடுவார். ஆமாம், அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதனால் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னுரிமையான தமிழ்நாடு. ஆமாம், நம்ம தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க இந்தியாவிலேயே முதல்வர் நம்ம முதல்வர் தான். அவர் தான் இன்னைக்கு எல்லாரும் வழிகாட்டி. இன்னைக்கு இந்தியாவுக்கு முதல் வழிகாட்டி. இன்னைக்கு எத்தனையோ பிஜேபி எவ்வளவு வழிகாட்டி பண்றாங்க, என்ன அங்க ஒண்ணும் முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 நீங்க நிருபர்களா வந்திருக்கிறீங்க. ஆனால் மீண்டும் தளபதி ஆட்சி மலரும் மலரும் மலரும். பெண்களுக்கு எப்பவுமே சம உரிமை, கலைஞர் பேர்ல இருந்து சம உரிமை வழங்கிய கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பாதுகாப்பு இல்ல சொல்றாங்க. இங்க மாநாட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் இன்றி, தங்கு தடையின்றி, பயமின்றி இந்த மாநாட்டுக்கு பெண்கள் வரிக்க தந்திருக்கிறாங்க. நாங்க காசுக்கு அடிமை ஆகிறது கிடையாது, தமிழனுக்கு அடிமை, டாக்டர் கலைஞருக்கு அடிமை, தமிழக முதல்வர் தளபதிக்கு அடிமை. மீண்டும் அதாவது குடும்ப அரசியல் சொல்றாங்க. என்ன குடும்ப அரசியல்? டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, அவங்க பிள்ளை முதலமைச்சர், அவரு ஆசைப்படலையா? அவங்க பிள்ளைக்கு மந்திரி பதவி, சுகாதார மந்திரி வாங்கி கொடுக்கலையா? அதே மாதிரி எடப்பாடி இருக்கிறாரு, அவங்க பிள்ளைக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலையா? ஒவ்வொரு கட்சிக்காரன் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையா இருந்தாதான் மக்களுக்கு ஒற்றுமையா இருக்க முடியும். தமிழக மக்களுக்கு ஒற்றுமையா இருக்கிறோம். குடும்பத்தில் அனைவரும் 5 பிள்ளை இருந்தா 5 பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி படிப்படியாக குடும்பத்தில் கூட வேற்றுமை கிடையாது. ஆம்டா முண்டாட்டிக்கு வேற்றுமை இல்லாம இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு விஜய். திமுக அதுக்கு காரணம் இல்ல, அவர் நடக்கின்ற முறைதான் காரணம். அவருடைய மனைவியை ஒழுங்கா குடும்பம் நடத்தியிருந்தாருக்கா அவர் கூடவே கூட்டு போனா. ஒரு கட்சி லீடர்னு சொல்றாரு தமிழகத்துல, நான் தமிழகத்தை ஆட்சி ஆளுவன் சொல்றாரு, முதலமைச்சர் ஆளுவன் சொல்றாரு. பொய்யான பிரச்சாரம். அதாவது விஜய் சொல்றது பொய்யானது. இன்னைக்கு நாங்க அதாவது பொங்கலுக்கு காசே போடலன்னாரு, 3000 போட்டாரு தளபதி முதல்வர் அவர்கள். பெண்கள் உரிமை தொகை 5000 போட்டாரு.
அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பொழுது 2000 உதவித்தொகை 1000 சேர்ந்து 3500 போட்டாரு. விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு 2000 உதவித்தொகை செஞ்சாரு. ஒவ்வொரு திட்டங்களும் அதாவது என்ன நடக்குதுன்னு கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாம பொழுது வரைஞ்சா வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்தது. காரணம் என்ன? தமிழக முதல்வர் பெண்களுக்கு முன்னுரிமை. பஸ்ல போறாங்க வாழ்த்த மாட்டாங்களா? எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ல மகளிர் வாழ்த்த மாட்டாங்களா? மகளிர் எம்ஜிஆர் போல முதல்வர் இப்ப பேர் எடுத்துட்டாரு. மக்களின் பெண்களின் முதல்வர் எம்ஜிஆர் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து தமிழகத்தில் தளபதி முதல்வர் பெண்களுடைய ஆதரவு பெற்றவர். தாய்குளம் போற்றும் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட தன்மான தலைவர் டாக்டர் விஜய் நான் தான் எம்ஜிஆர் சொல்ற. அவர் பொண்டாட்டியே சொல்ல மாட்டாங்க. விஜய தமிழக முதல்வர் சொல்றாரு, நான் தான் எம்ஜிஆர் சொல்றாரு. அங்க அவருடைய மனைவியை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனைவியுடைய ஒற்றுமையாக வாழ வக்கில்லாத அவருடைய விஜய். ஆனால் தமிழக முதல்வர் துர்கா தேவி இவங்க தெய்வமே இல்லை இல்லைன்றாங்க. தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் குடமுழுக்கு விழா, தெய்வ ஆலயங்களுக்கு எல்லாரும் திமுக ஆட்சியில தான் ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு குடமுழுக்கு, மகா கும்பாபிஷேகம், எண்ணற்ற நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில போய் பாருங்க, அருமையான அற்புதமான அண்ணாமலையார் கோவில். எங்க திருச்செந்தூர்ல போய் பாருங்க, ஆடி மாதம் சிறப்பான முறையில் திருச்செந்தூர் குடமுழுக்கு செஞ்சாரு. திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு செஞ்சாரு. எண்ணற்ற திட்டங்கள். அவங்க வந்து திக கட்சிக்காரு பொட்டு வைக்க மாட்டாங்க, குங்க வைக்க மாட்டாங்களா? பொய். ஆனால் அவருக்கு மனதுக்குள்ள இதயத்துல பேரறிஞர் அண்ணா சொன்னார் பாருங்க, அனைவருக்கும் இதயத்தில் இடம் இருக்குது. அதே போல அவருடைய தெய்வ நம்பிக்கை உடைய இருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர்.